எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். அம்மா எல்லாம் சாப்பிடுறீங்களா? டென்ஷன் ஆயிட்டேன். யார் நீ? ப்ரொடக்ஷன் மேனேஜர். பாதி படம் பாண்டுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே எல்லாருக்கும் தெரியும். பொண்டாட்டிங்க 10, பிள்ளைங்க 2. வாட்? டென்ஷன் ஆயிட்டேன். பொண்டாட்டிங்க 2, பிள்ளைங்க 10. நீங்க நிக்கிற இடத்துல தான் என் பொழப்பு அடங்கியிருக்கு. நான் நிக்கிற இடத்துலயா? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நீங்க ஃப்ரேம்ல வரீங்கன்னு டைரக்டர் சொல்றாரு. இங்கிலீஷ் படமா இருந்தா அப்படியே விட்டுடலாம். தமிழ் படம் உங்க தகுதிக்கு சரியில்லை. நீங்க 2 நிமிஷம் அப்படி தள்ளி நின்னீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சிடும். ஷூட்டிங்? வாட் ஷூட்டிங்? டூப் ரெடியாப்பா? ரெடி சார். நீங்க ரெடியா சார்? ரெடி. டூப் ஒழுங்கா குதிப்பானா? பிரமாதமா பண்ணுவார் சார். அவன் ஒழுங்கா குதிக்கலன்னா மேட்ச் கெட்டு போயிடும். ஏன்னா நான் பெரிய ஃபைட்டிங் ஹீரோன்னு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லா பண்ண சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருங்களா? உன்னை ஹீரோ போட்டோ எடுத்த எந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தா? கேமரா ஆங்கில கீழே வச்சேன். ஓஹோ. என்ன மாஸ்டர் உங்கதே என்ன? சார் சொந்த ஊரு கன்னியாகுமரி. 2 அக்கா சார். உன் சொந்த கதை யாரையா கேட்டா? இந்த சென்டில கதை என்னய்யா? சார் ஹீரோ மரத்து மேல இருக்காரு சார். வில்லன் ஆட்கள் கீழே இருக்காங்க சார். ஹீரோ மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வில்லன் ஆட்களோட ஃபைட் பண்றாரு. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். சும்மா அறியா, இது நம்ம படத்துக்கு தான். ஏயா விளையாடுறியா? நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே குதிச்சு கை கால் உடைஞ்சு கை எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. பாக பிரிவினை படம் நான் பல வரைக்கும் எடுக்க முடியுமா? அதுக்கு தான் சார் டூப்ப மேல வச்சுட்டு ஒரிஜினல்ல கீழே வச்சிருக்கிறேன். ஆக 6 லட்சம் ரூபாய் வாங்குறவன் கீழே, வெறும் 600 ரூபாய் வாங்குறவன் மேலையா? சார் இப்ப 800 ரூபாய் 200 ரூபாய் ஏத்திட்டாங்க சார். என்ன ஐயா உங்க யூனியன்? எப்ப ஏத்துறீங்க எப்ப குறைக்கிறீங்கன்னே தெரியல. அம்மா நான் இப்ப என்ன பண்ணணும்? வேற என்ன டைரக்ஷன் தான். பின்ன என்ன, நான் மாடு மேய்க்க வந்திருக்கேன்? இல்லீங்க, ஏதோ ஒண்ணு குறையுது. கதை தான். அதான் மொத்தத்துல குறையுது. இந்த சீன்ல சில்லறை ஏதோ குறையுதியா? ரைட், அத நான் மியூசிக்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கேமராமேன் கிட்ட சொல்லிட்டேன் சார். இவர்கிட்டயா? சுத்தம். இங்க பாரு, மண்டே விட்டுக்கு மேக்கப் போட்ட மாதிரி. அப்பா கண்ணா ராஜா, இதையாவது ஒழுங்கா பிடிச்சிருவியா? எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். நான் பார்க்காததான். சரி, எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், கடைசியில இப்படித்தானே இருக்க. என்ன தூக்கி கொண்டு போய் இன்னைக்கோட எரிச்சிடுறோம். உங்க படத்துல 2 ஹீரோவா? நான் வரதுக்குள்ள ஹீரோ மாத்திட்டானுங்களா? டென்ஷன் ஆயிட்டேன். மேடம், காஸ்டியூம்ஸ பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க போல் இருக்கு. மேல இருக்கிறவன் தான் டூப்பு, கீழே இருக்கிறவன் ஹீரோ. அவன் மேல இருந்து கீழே குதிப்பான், இவன் குச்சா மாதிரி எந்திரிப்பான். கேமரா ரெடி, ஆக்ஷன். டேக் ஓகே. பிரமாதமா ஃபைட் பண்றாரு. பேசாம இந்த ஆளு ஹீரோவா போட்டுக்கலாமே. அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு நாள் எங்க டைரக்டர் அவனைத்தான் ஹீரோவா நடிக்கிறான்னு கேட்டாரு. அதுக்கு அவன் உயிரே போனாலும் ஹீரோவா நடிக்க மாட்டான், டூப்பா தான் இருப்பேங்கிறான். டூப்பா தான் இருப்பாரா? பெக்யூலியரான பர்சனா இருக்காரு. ஷூட்டிங் முடிஞ்சதா என்ன வந்து பார்க்க சொல்லு. அம்மா, அட நீதானா? அதே கல்லந்தாமா அண்ணா. கல்லனா? அப்படியே ஒரு பேரா? அது வந்துங்க, அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு நான் பிறந்துட்டா எனக்கு கல்லழகர்னு பேர் வைக்கிறது எங்க ஆத்தா வேண்டிக்கிருச்சுங்க. அவர் ஆத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு பிறந்துட்டேனா. அந்த கோவத்துல எங்க அப்ப அழகர் முழுங்கிட்டு கல்லன்னு தூப்பிட்டாருங்க. ஃபேன்டாஸ்டிக். ஏயா, உனக்கு வாழ்க்கையில லட்சியமே கிடையாதா? கோயில் இல்லாத ஊருங்களா, குறிக்கோள் இல்லாத மனுஷங்களா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குங்க. என்ன? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு. கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு வச்சு அரைச்சிக்கிறவங்க, இல்லன்னா கையாலே அரைச்சிருவாங்க. இவ்வளவுதான் உன் லட்சியமா? அம்மா, கோழி குப்பைய கலர் ஆசைப்படலாம், கோபுரம் கட்ட ஆசைப்படலாங்களா? ஏதோ என் சக்திக்கு தகுந்த தானே நான் நினைக்க முடியும். ஆக காணி நிலம், கரும்பு தோட்டம், இதுதான் உன் கனவா? ஆமாங்க. அது கிடைச்சா உனக்கு போதுமா? தாராளமா போதுங்க. அதுக்கு மேல ஒன்னும் ஆசைப்பட மாட்டியே? கேட்கவே மாட்டேங்க. நம்பலாமா? இத பாருங்க, குள்ளனை தாங்க நம்ப கூடாது. நான் கல்ல, அதுவும் தெக்கத்தி கல்ல. ஓகே. தம்பி யாருமா? எங்க சிறைப்பறை படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சாய் ஃபைட் வருது.
தப்பு தப்பு. இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா. கழுத்துல தாலிய காண. எங்க அப்பவே நான் சொன்னேன்ல, வர்ற வழியில ஒரு தாலியை வாங்கி கட்டிக்கிங்கன்னு. சரி சரி. சம்பிரதாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தாலி தேவை, சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. எனக்கு அவரை பிடிச்சு போச்சு, அவருக்கு என்ன பிடிச்சு போச்சு. அதனால நாங்க மாலையை மட்டும் மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திக்கலமா, நம்ம குடும்ப மானத்தையே மாத்திருக்கேன். நம்ம வீட்டு நாய்க்கு கூட 4 பேருக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு திடீர் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னமா நிலைமை ஏற்பட்டுச்சு? இது திடீர் கல்யாணமா திருட்டு கல்யாணமான்னு யாரும் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு தேவையானது ப்ராப்பர்ட்டி. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால எனக்கு சேர வேண்டியதை கௌரவமா பிரிச்சு கொடுங்க. தம்பி, நடந்தது நடந்து போச்சு. காலம் பூராவும் கண்ணுக்குட்டியாவே வாழ போறேன்னு அடம் பிடிச்சவன் தானாவே மூக்கணாங்கயிறு போட்டுக்கிட்டான். பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சேன்னு மனசை சமாதானப்படுத்திக்க. பாக்கி வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. ஐயோ, என்னங்க போன் கிட்ட போறாரு? எங்க அவர் வாட்டு போலீஸ் கிளீஸ்னு சொல்லிட போறாரு. நான் வேற தண்டின்னு சொல்லாம வந்துட்டேன். கொஞ்சம் சும்மா இருயா. ஹலோ ரெஜிஸ்ட்ரார். ஐயோ, அவருக்கும் பங்கு இருக்கா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்காக ரெஜிஸ்ட்ரார் கூப்பிடுறீங்க? அப்பா எழுதிருக்கிற உயில்ல கல்யாணத்துக்கு கட்டாயம் சாட்சி வேணும்னு எழுதிருக்காரு. நீதான் எந்த சாட்சியும் இல்லாம நிக்கிறியே, அதுக்கு தான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் ஒத்துக்கலைனா சொத்தை பிரிக்க முடியாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுங்க? எனக்கு பேட்டா கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? இத பாருங்க, 6 மணிக்கு மேல போனா டிஃபன் பேட்டா கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணிக்கங்க. யோ, சவால்ல தோத்து போறதை விட சந்தோஷத்துல சாகிறது பெருமைன்னு நினைக்கிறவனா? டக்கருங்க. உன்னை நம்பி ரெஜிஸ்டர் மேரேஜ் ஒத்துக்கலாம்ல? தாராளமா ஒத்துக்குங்க. நமக்கு வேண்டியது காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில ஒரு கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு செட்டு, இல்லைன்னா கையுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்புறம் புருஷனை நினைச்சுக்கிட்டு இந்த உரிமை எல்லாம் கொண்டாட வர மாட்டியே? அட நீங்க ஒண்ணுங்க, காணி நிலம் கிடைச்சா அதை உழுகிறதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுங்க. நான் இங்க வந்து உங்களை கொண்டாடுறது. ஆக உன்னை நம்பலாம். நம்புங்க நம்புங்க. ஓகே, ப்ரொசீட். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தம்பி என்ன இந்த மொழி முழிக்கிறாரு? அவர் என்ன ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்றாரு? கல்லன்னு ஒரு கையெழுத்து. அதுலதாங்க தகராறு. இந்த காணா இல்லன்னா லானா அது வரைக்கும் சரிங்க. இந்த இன்னு தாங்க இடிக்குது. அந்த இன்ன மாத்திரம் அடுத்த வீட்டுக்காரனா வந்து போடுவான். அப்படின்னா இன்னுக்கு மட்டும் கை நாட்டு போடட்டுங்களா? அதுக்கு மாத்திரம் கை நாட்டா? என்னம்மா இது? புடிச்சது புடிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போனவன் நான் பார்த்து பிடிக்கப்படாது. இந்தாயா, எழுத்தெல்லாம் வேணாம், மொத்தத்துக்கு ஒரு கை நாட்டு போதும். விரல்ல ரேகை இருக்குல்ல, அழுத்தி வை. எங்க கையெழுத்து போட்ட உடனே கழட்டி விட்டுற மாட்டீங்களே, விட்டுவீங்களா? போடியா. இதை விட பெருசா கொடுங்களேன். இங்க இருக்கு பெருசா. கா இல் லா இன். ஹலோ ஹலோ, லாயர் தாத்தாச்சேரி வீடுங்களா? நான் ராதா பேசுறேன். யாரு? ராவ் பகதூர் டாக்டருங்களா? எஸ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. எங்க அப்பா உயில் படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். உங்க சீனியரை வீட்டுக்கு வர சொல்லுங்க. சாரி மேடம், சீனியர் இங்க இல்ல. அவர் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. வரதுக்கு 6 மாசம் ஆகும். அவர் இல்லைன்னா என்ன? நீங்க ஒரு ஜூனியர் தானே, நீங்க வந்து பிரிச்சு கொடுங்க. சாரி, அந்த டீடைல்ஸ் பத்திலாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னங்க? அவர் வரதுக்கு 6 மாசம் ஆகுமா? எங்க வக்கீலுக்கு டூப் கிடைக்காதா? நான் போடட்டுங்களா? மன்னிச்சிருங்க. சரி சரி. சுலக்ஷனா, ஆயா கிட்ட சொல்லி மத்த சம்பிரதாயங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்க. ஏ குண்டா, முதல் இரவு செட்டப் எல்லாம் பாத்தியா? அல்ல கோலமா இருக்குது இல்ல? அநேகமா சூடுல பூவெல்லாம் சருகாயிட போகுது. ராதா, எல்லாம் ரெடி. உன்னை அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. என் அனுபவத்துல சொல்றேன். இந்த பூவை வச்சுக்கிட்டு புதுப்புடவை கட்டிக்கிட்டு பாலை எடுத்துட்டு உள்ள போமா.
உனக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. பூ வச்சுக்கணுமா பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாடுறதுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்தா கழுத்த இருக்கிறான, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். என்னையா இது? ஒரு இழுப்பு இழுத்தாதாங்க எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல, அதான். உன்னை யாரு இங்க வர சொன்னா? அவங்கதான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ, ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா? புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஊரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே? எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடு மத்தியில முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடம் நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க. கெட் டவுன். அப்படின்னா இறங்கியா? அந்த தலானிய போர்வை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கியே, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா? போத்திக்கோ. மழை பெஞ்சா? ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன், ஆனா ஒரு சின்ன குரங்க. என்ன? கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா நான் கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க. எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா, எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுறேன், பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டரைங்கிற படத்துல போய் எனக்கு வர்ற கோவத்துல. சரி சரி. எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பழத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா. ஐயோ, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்கி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்ட்டி எங்கெங்க பாத்துருக்க போறாரு. இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிள்ளை பத்தி நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்க. இந்த ஒக்கனைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூப் போடுவானே தவிர டூப் அடிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குறிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி எத்தனை லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. அது சரி, அது சரி, நல்லா கேட்டுக்கங்க. நீங்க மேல இருந்து குதிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு அடி கூட படலங்க. ஐயோ, நீங்க என்னங்க அசந்து போறது? நம்ம சாண்ட எம்எம்ஏ சின்னப்பாதேவர் இருக்காருங்களே, ஆமா, இத பார்த்து அப்படியே அசந்து போய், ஏ மேன், யூ த ஹீரோ, மை நெக்ஸ்ட் பிலிம், சூப்பர் ஸ்டார் ஐ மேக்னாரு. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர் இங்கிலீஷ புரிஞ்சு அங்கிருந்து அப்படியே கர்ணம் போட்டு அவர் கால்ல போய் விழுந்து, முருகா நமக்கு இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம், கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லனா கை. வந்து முட்டை கதை அப்புறம் சொல்றேங்க. ஏமா மாப்பிளைய பார்த்தா ஒரு வித்தியாசமான ஆளா தெரியல? வித்தியாசமா என்ன, கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. ஏன் மறந்து வாங்குற? படிச்சு படிச்சு சொன்னேன்ல, மறந்து கூட நீ டூப்னு தெரியக்கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க. கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோறு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிள்ளையா நடந்துக்கணும். சரி. சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? மறுபடியும் தொழில் ஞாபகம். ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேனோ இந்த ஆள்கிட்ட வந்து. எங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற? வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்க இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன்.
எஜமானனா நடந்தாச்சு. அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான். யோ மச்சி. மச்சியா? What the hell is happening here? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லாரும் அவரை சந்தேகப்படுறீங்க. அவர் யார் தெரியுமா? ஆயா. என்னம்மா? மலேசியாவுல மச்சனன மச்சீன தான் கூப்பிடுவாங்க. என்னையோ இதெல்லாம்? நீங்க தான மாப்பிள்ளை மாதிரி நடிக்க சொன்னீங்க. ஓவர் ஆயிட்டிங்க போயிருச்சா? ஏன் தொப்பி என்ன உன் தலையில? மீசிக்கு மேட்சிங்கா வச்சிருக்கேன். அது சரி, மலேசியால கூப்பிட்டுட்டோம். இவர் ஏன் இந்தியாவுல கூப்பிட்டு இருக்காரு? இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியால தான். நிஜமாவா? எங்க இருக்குது? இந்த வீட்டுல என்ன எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இன்னும் என்னென்னமோ அது இதெல்லாம் வச்சிருந்தேன். எல்லாம் போச்சு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே நான் மலேசியா கோயிங். என்ன யாரும் தடுக்காதீங்க. யோ 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 யோ, எங்கயா போற? சும்மா ஒரு உருளாங்கட்டதான். உங்களை நம்பி என் பொழப்பைய விட்டுட்டு வந்திருக்கேன். என் கனவு நனவாகாம போகணும்னா சும்மா ஒரு சிங்கிள் டீயும் பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. ஒரு ₹1 இருக்குமா? நான் என்ன பாம்பு டான்ஸ் ஆடுறேன்? மகுடி வாசிக்கிறேன்? இல்ல சார், உங்க மூமெண்ட்ஸ்க்கு நான் ரீரெக்கார்டிங் வாசிச்சேன். வாயிலையா? ஆமா. சும்மாரியா? நான் ஆங்கிள் பாக்குறேன். அடாடாடாடா, எவ்வளவு பெரிய வீடு. நான் நினைக்கிறேன் வாரிய தலைவர் வீடா இருக்குமோன்னு. ஆமா சார். வாரியரைச்சு கட்டிருக்காங்க சார். இங்க சண்டை போடலாம் சார். வாரிய தலைவர் வீடுனா சண்டை தான் போடணும். யோ, இந்த வீட்டுல ஹீரோ மேல இருந்து கீழே குதிக்கிறதாகும், கீழே இருந்து மேல குதிக்கிறதாகும் எடுத்தா எவ்வளவு பிரமாதமா இருக்கும். நீங்களா குதிக்க போறீங்க? அதுக்கெல்லாம் கள்ள வேணும் சார். அவன் தான் நம்மள பாதி படத்துல விட்டுட்டு போயிட்டானே சார். ஐயோ, அவன் தான் ஓடி போயிட்டானுங்க கள்ள. என்ன சார்? கள்ள எங்க இருக்காயா? கல்லா 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 கல்லா. என்ன சார் பலகார வைக்கிற மாதிரி? என் பிரச்சனை எனக்கு. படம் பாதியில நிக்குதியா? உங்களுக்கு என்னைக்கு முழுசா நின்னுது? என்னைக்காவது ஒரு நாள் முழுசா நிக்கும் பாரு. கல்லா கல்லா. வணக்கம் சார். என்ன கால் சீட் கேட்க வந்தீங்களா? லொகேஷன் பார்க்க வந்தோம். அப்படியே உன்ன பாத்துட்டோம். என்ன கல்லா? சார், இங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கல்லரே, எப்படி இங்க? இந்த வீட்டு மாப்பிள்ளை நான் தான். மாப்பிள்ளைன்னா எப்படி? நான் நினைக்கிறேன் நேசிச்சு கல்யாணம் பண்ணி இருப்பார், இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருப்பார், இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பார். எல்லாமே ஒண்ணுதாயா? சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. இந்த வீட்டு பெரியவர் கண்ணை மூடிட்டாரு. அதுக்கு முன்னாடி கண்ணை திறந்திருந்தாரா? அதுல சார் அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருந்தாரு. அவருமா? அதுல ஒரு குழப்பம். இங்கேயுமா? சார், இது முதல் உயிலா ரெண்டாவது உயிலா? எந்த உயிலா இருந்தா என்னையா? உயில்னாலே குழப்பம் தான். வாரிசு தகராறா? வாழ்க்கை தகராறு. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்புறம் அந்த உயிலை ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டு பொண்ணு என்ன புருஷனை நடிக்க சொல்லிச்சு. நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். How many day acting? Tell. சார், அவங்க குடும்ப வக்கீல் வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்கிற வரைக்கும் அந்த வக்கீல் உன்னை நம்பணுமே. அந்த பொண்ணுக்கு நான் தான் புருஷன் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அப்ப நம்பித்தான் ஆகணும். புருஷனே கையெழுத்து போட்டியா? அப்புறம் என்ன, புருஷனாவே இந்த வீட்டுல இருந்துட்டு போக வேண்டியதானே? அது தப்புங்க. தப்பே இல்ல. நாங்க ரெண்டு பேரும் எத்தனை வீட்டுல புருஷனா இருந்திருக்கோம். சார், அது ரெட் லைட் ஏரியா. வெளியே சொல்லாதயா, என் கௌரவத்தையே கெடுத்துருவியா. உங்களுக்கு ஏது அது? அப்படியே குத்துறா மூக்கு இன்னும் உள்ள போயிரும். இந்த பாரு, அவன் நடிச்சு நாட்டே ஏமாத்துறான், நீ வீட்டை ஏமாத்த கூடாதா? சார், நான் நடிக்க தான் வந்திருக்கேன். பேசுறபடி கூலிய வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நம்பட உங்களை கழுத்து இருக்கலாமா? இருக்கலாம், ஆனா உடனடியா கழுத்த இருக்க கூடாது. 3 வாரம் மௌனமா இருந்துட்டு அப்புறம் இருக்கணும். இப்ப எத்தனை வாரம் ஆச்சு? 2 வாரம் தான். இன்னும் 1 வாரம் மௌனமா இரு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு டெல்லியில இருக்கு, அது வந்துச்சு. சப கந்தல். நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க. எங்க கருத்தப்பட்டி நெல்லுல பதம் இருந்தாலும் இருக்கலாம், சொல்லுல குறை இருக்க கூடாது. அருமையான வசனம். குறிச்சுக்க. குறிச்சு வச்சுட்டேன். இல்லாடி கதை வசனம் என் பேர் தான் போடணும். நம்ம ஆரம்பத்துல வந்து அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம். இரு, இன்னும் டயலாக கேட்போம். எங்கேயா காணும்? அயோக்கிய ராஸ்கல். என்னடி ஆத்திரப்பட்டு நீங்க செய்ய போற இந்த காரியத்தால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அவன் ஒரு மோசடி பேரவை, திருட்டு ராஸ்கல். அவனை கொண்டாத்தான் என் ஆத்திரம் தீரும். இத பாருங்க, உங்க தங்கச்சிக்கு புருஷனா நடிக்க வந்ததுன்னா தப்பா இருக்கலாம். அதுக்காக என்ன திருடங்கடன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏண்டா, உயிரை ஏமாத்த உடந்தையா இருந்தது மட்டும் இல்லாம உத்தம மாதிரி வேற பேசுறியா? இப்ப உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன். வேண்டாங்க. ஏண்டி என்ன தடுக்கிறேன்? இது பாருங்க, வாயில இருக்கிற வரைக்கும் தான் அது உமிழ்நீர். வெளியில துப்பிட்டா எச்சில். நம்ம குடும்ப விஷயத்த எச்சில் ஆக்கிடாதீங்க. போன வைங்க. இது பாருங்க, நீங்க போட்ட வேஷம் ஒரு சினிமாலயோ டிராமாலயோ இருந்திருந்தா நாங்க அதை ரசிச்சிருப்போம். நீங்க எங்க குடும்பத்துல வேஷம் போட்டிருக்கீங்க.
ஒரு பொண்ணு கண்ணனாவோ தம்பியாவோ வேஷம் போட்டிருந்தாலும் பொறுத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு புருஷனா போட்டிருக்கீங்க. எங்க டூ போடுறது என் பொழப்புங்க. அந்த வேஷத்தை நீங்க கலைச்சே தீரணும். எங்க குடும்ப மானத்தை நீங்க காப்பாத்தி ஆகணும். குடும்ப மானத்தையா? இவனா என் தங்கச்சி புருஷனா இருக்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவளுக்கு கிடைக்க போற கோடிக்கணக்கான சொத்துல தனக்கும் பங்கு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அத பத்தி கேட்காம தனக்கு பேசின கூலியை கொடுத்தா போதும், நான் வெளியில போயிடுறேன்னு சொன்னாரே, அது ஒண்ணே போதுங்க. அவருடைய நாணயத்துக்கும் நேர்மைக்கும் உங்க தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே தலைவன் ஆகக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கு. அப்படின்னா யாரை வச்சு நம்மளெல்லாம் ஏமாத்தணும்னு நினைச்சாலோ அவரை வச்சு அவளை திருத்துறதுதான் புத்திசாலித்தனம். இப்போ அவர் உங்க தங்கச்சிக்கு புருஷன். அவரை சாவடிச்சுட்டா உங்க தங்கச்சி விதவை ஆயிடுவா. வீட்டை விட்டு விரட்டிட்டா வாழ வெட்டி ஆயிடுவா. விதவையா இருக்கிறதும் வாழ வெட்டி ஆறதும் ஒரு பொண்ணுக்கு பெருமைக்குரிய விஷயம் இல்லைங்க. என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக அவ சொன்ன ஏழை பொண்ணை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். அந்த தங்கச்சியினுடைய எதிர்கால வாழ்க்கை சந்தேகத்துக்குரியது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களை நான் என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன். அவ உங்களை புருஷனா ஏத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சார், விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். Who is it? நான் தான். நீயா? What do you want? வாண்ட். நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அந்த உரிமை எனக்கு வாண்ட். What? நான் உனக்கு பொண்டாட்டியா? You are a dupe, you know? அது தொழில், இது நிஜம். புருஷனுக்கு டூ போட்டா அவனுக்கு பேரு கள்ளக்காதலன். அனாவசியமா என் கௌரவத்தை கெடுத்துறாத. கலவத்தர. Shut up. வசதியை பார்த்ததும் நீ சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? வார்த்தை தான் சொன்னேன். சத்தியமா பண்ணு. அப்படின்னா நான் பத்திரத்துல கையெழுத்து போட்ட பக்கா புருஷன். பாத்தியத்தை நிலநாட்டியே தீருவேன். டூப் க்ளோஸ் அப்க்கு ஆசைப்படக்கூடாதியா? அதுக்கு கதாநாயகனா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இத பாருமா, நான் தான் உன் கதாநாயகன். நீயா? எனக்கு உன் கதாநாயகி எங்கேயாவது குட்டிச்சோர்ல இருக்கா? அங்க போய் முட்டிக்கோ. அப்போ கதவை திறக்க மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். பாட்டு கேட்க இஷ்டம் இல்லையா? என்ன? நீங்க ஒரே ஒரு தடவை ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க. ரெடியா? ஆக்ஷன். எத்தனையோ சினிமாவில் என்னடங்கா பொண்ணுகளை சுத்தி சுத்தி கற்பழிச்ச தெக்குத்தி கள்ளனடி. இப்ப என் பொண்டாட்டி ஒண்ணு நான் பந்தாட போற, நீ திண்டாட போற, அப்புறம் என்ன கொண்டாட போற. ஜிங்கு சக்கா பொட்டு வச்சு பார்க்க போற, பட்டு புடவை கட்டி பார்க்க போற, பட்ட பொட்டு வச்சு பார்க்க போற, பட்டு புடவை கட்டி பார்க்க போற. உன்னை தொட்டு பறிக்க இந்த கட்டில் சிரிக்க பல மெட்டு கட்டி பாட போற. இங்க கொட்டி கிடக்கும் இந்த கொள்ள அழக இப்ப இஷ்டப்படி கூட போற. அடி அடக்கு மடக்கு உனக்கு எதுக்கு சிட்டுக்கொரு பொட்டு வச்சு பார்க்க போற, பட்டு புடவை கட்டி பார்க்க போற, வட்ட பொட்டு வச்சு பார்க்க போற, பட்டு புடவை கட்டி பார்க்க போற. அம்மி மிதிக்கல அருந்ததிய பார்க்கல, அம்மி மிதிக்கல அருந்ததிய பார்க்கல, ஆனாலும் கல்யாணம் நடந்திருச்சு. பால குடிக்கல படத்தை கடிக்கல, பால குடிக்கல படத்தை கடிக்கல. பசிக்குது தவிக்குது மனசுக்குள்ள, இதுக்கு முந்தி நான் நினைச்சதும் இல்ல. விருந்து வந்தது கை மேல, போடாத ஒழியாத அதுதான் ஒன்னால முடியாத. கூடாத நேரம் கைகூடி போச்சு, என்னோட வேகம் கை மீறலாச்சு.
வச்சு அப்படி இப்படி செப்படி வித்தைய படிக்கிற பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் உன்னை தொட்டு பறிக்க இந்த கட்டில் சிரிக்க பலமிட்டு கட்டி பாட போறேன் இங்க கொட்டி கிடக்கும் இந்த கொள்ள அழக இப்ப இஷ்டப்படி கூட போறேன் அடி அடக்கு மடக்கு உனக்கு எதுக்கு சிட்டுக்கொரு பொட்டு வச்சு பார்க்க போறேன் பட்டு புடவை கட்டி பார்க்க போறேன் ஏனடி மங்கம்மா அடி என் பங்கு எங்கம்மா அடி ஏனடி மங்கம்மா என் பங்கு எங்கம்மா இழுக்கிற இழுப்புக்கு வா பக்கமா எதுக்குடி பத்தியா இப்ப எடுப்பது சத்தியா அடி எதுக்குடி பத்தியா எடுப்பது சத்தியா எதுக்கு இப்ப மாறிச்சு என் புத்தியும் தூப்பு போட்டவ ஹீரோவான்னு கூட்டி வந்தவ நீதானே வேணாண்டி தகராறு இனிமே காப்பாத்த முடியாது ஆமா மாமா அடி முப்போகம் விளையும் என்னோட வயல் முந்தான முடிச்சு நீ போடு மயில அணைச்சு புடிச்சு கதைய முடிச்சு உனக்கு இப்ப பொட்டு வச்சு பார்க்க போற பட்டு புடவை கட்டி பார்க்க போற இந்த பாரு தாப்பா போட்டுக்கிட்டா தப்பிச்சிடலாம் நினைக்காத ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க இப்ப வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு விடிஞ்சு வந்தேனா நமக்கு ஃபர்ஸ்ட் பகல் உனக்கு ராத்திரி பிடிக்குமா பகல் பிடிக்குமான்னு நீதான் தீர்மானம் பண்ணிக்கணும் உன்னை விடுறதா இல்ல யாரா அது இந்த ராத்திரியில? நீயா? ஐயோ என்ன ஒருத்த கற்பழிக்க வரா. உன்னையா? யார் அவன்? கள்ள. கள்ள? எங்க கேட்ட பேரா இருக்க? ஓ உன் புருஷன் இல்ல? ஏமா புருஷன் கற்பழிக்காம போற வரவனா கற்பழிப்பான். புரியாத பொண்ணா இருக்கிறிய. குட் நைட். ஐயோ மிஸ்டர் ராவ் அவன் டூப்பு. ஆமா IPC 375 அட்டெம்ப்டட் ரேப். ஆனா அதிகாரபூர்வமான புருஷன் ஆச்சே. அந்த ரங்கம் நமக்கு தெரியும், ஹைகோர்ட்டுக்கு தெரியாத. அனுசரிச்சு போம்மா. I won't. I can't. அவன் என்ன டச் பண்ணக்கூடாது. அவன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. சட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஓட்டை இருக்கான்னு பாருங்க, சீக்கிரமா பாருங்க. ஓட்டையா? பெரிய பள்ளமே இருக்கு, போட்டு மூடிடலாம். எப்படி? பாட்ட சாட்டமான கை இருந்தாலும் வளைஞ்சு கொடுக்கிற விரல் இருந்தா தான் சாப்பிட முடியும். விரலுக்கு விருப்பம் இல்லைன்னா கை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிடுறேன். உடனே வாங்குங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஜட்ஜ் எல்லாம் தூங்குவாங்கம்மா. நீ தட்ட மாதிரி நான் தட்ட முடியாது. வெடியெட்டு இந்த விவகாரத்துக்கு வெடி குண்டு வச்சிடுறேன். ஆனா இந்த விஷயத்துக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்குறமேனு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. உனக்கு இல்ல? இல்ல இல்ல. நல்ல பொண்ணு, போய் படு, நான் பாதுகாப்பா இருக்கேன். இதுவரைக்கும் கோர்ட்டையே பார்க்காத குடும்பம் இதுல கோர்ட் நுழைஞ்சிருச்சா? என் குடும்ப விஷயத்துல எப்படியோ கோர்ட்டு நுழையலாம்? கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்குதே. கோவில் யானைக்கு எந்த நாமம் போடுறதுன்னு கோர்ட்டு தானே தீர்ப்பு சொல்லி இருக்குது. குடும்பம் ஒரு கோவில் இல்லைங்களா? கொஞ்சம் புரியும்படியா சொல்லேம்மா. ஆயா, நம்ம ராதாவுக்கு தாம்பத்திய உறவுல இஷ்டம் இல்லையா, அதனால தன்னை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு கோர்ட் மூலமா உத்தரவு வாங்கியிருக்கா. அந்த உத்தரவை நான் உடைக்கிறேன். அதான் முடியாது. என்னதான் கணவனா இருந்தாலும் தாம்பத்திய உறவு தனக்கு பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இப்போ அந்த சட்டம் உங்க மனைவிக்கு சாதகமா இருக்கு. அந்த சட்டத்தை மீறின கற்பழிக்க முயற்சி பண்ணதா உங்களை 10 வருஷம் ஜெயில போட்டுடுவாங்க. இப்ப என்னத்தோடு பார்க்கலாம். நான் உன்னை தொட்டாதானே கோர்ட் அவமதிச்சதாகும். நீயா வந்து என்ன தொட வைக்கிறேன்? தொடரதா? ஆமா, உன்னை நான் தொட வைக்கல. நான் தெக்கத்தி கல்ல இல்ல.
சவால் விட்டா நின்னு சாதிக்கணும். கொஞ்ச நாளாவே சின்னையாவை காணுமே. ஒருவேளை அம்மாவை கவுத்துறதுக்கு ஐடியா பண்ண எங்கேயாவது போயிருப்பாரோ? டெல்லிக்கு போயிருப்பாரு. கவர்னரா கபோதி. காணி நிலம்தான் அவருடைய லட்சியம். அது கிடைக்கணுங்கிறதுக்காக இங்க கத்துறதை விட சன்ட் யூனியன்ல குத்துறதே மேல்னு போயிட்டாரா. இதுல உங்க அண்ணனும் அண்ணியும் கையெழுத்து போட்டாங்க. நீ கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? வெளியே இருக்காரா? ஐம் சாரி, கூப்பிடுமா. எதுக்கு? அவரும் சேர்ந்து கையெழுத்து போடணும். அது எதுக்கு கையெழுத்து போடணும்? புருஷனும் பஞ்சாதியும் சேர்ந்து கையெழுத்து போடணுங்கிறதா இந்த உயிலே முக்கியமான ஷரத்து. அது போடலனா சொத்தை பிரிக்க முடியாதம்மா. போச்சுரா. ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாயி வேற. ஏங்க கல்யாணம் ஆனாதான் சொத்துன்னீங்க, இப்ப மாப்பிள்ளை கையெழுத்து போட்டாதான் சொத்துங்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அவனை ஊருக்கு அனுப்புறேன். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. சார், இந்த மாப்பிள்ளை தம்பி இருக்காரு, அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர். இப்படி வெளி இடத்துக்கெல்லாம் வரமாட்டாரு. நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நானே கையெழுத்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவேன். இந்த கையெழுத்து போடுற இடம் கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஏன்னா அவர் கையெழுத்து பெரிய எழுத்து விக்ரமாதித்த மாதிரி அவ்வளவு பெருசு. மாப்பிள்ள அவங்க கரிசப்பட்டி கல்லவா போயிருக்கிறதா கேள்வி. அட நீ ஒண்ணு, கரிசப்பட்டியா இருந்தா என்ன, காரியாபட்டியா இருந்தா என்ன? காரியம் ஆகணும்னா கடலுக்குள்ள கூட போக வேண்டியதானே. வாப்பா கள்ளா, உனக்கு அப்படியேதாப்பா அம்முட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மேல ஒரு பிராது வந்திருக்க போய். பிராதா? அம்மா கருத்தப்பட்டிக்காரு புருஷனை நடிக்கிறேன் ஒத்துக்கிட்டு தப்பப்பே. அதான் பொழப்பு. ஒத்துக்கிட்டான்ப்பா. ஒத்துக்கிட்டாம்ல, பெரியா பேச்சு மாறணும். அப்படி கேளுங்க. அது வந்துங்க, புருஷனா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என்னமோ உண்மைதாங்க. ஆனா வீட்டுக்கு போனது விவகாரம் மாறி போச்சுங்க. அங்க எனக்கு அவளுக்கும் பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதா சொத்துன்னு எங்க அப்பா உயிரில எழுதி வச்சுட்டாரு. எனக்கு கல்யாணம் பிடிக்காது, பட் சொத்து வேணும். அதனாலதான் இப்படி பிளான் பண்ண. இருந்தாலும் அப்படிதான் ஒத்துக்கிட்டாரு. இப்பதான் இப்படி மோசம் பண்றாரு. அதுல இங்க பாப்பாவோட பரம்பரையில பல பேர் கல்யாணமே பண்ணிக்காம சொத்தை எல்லாம் அழிச்சு விட்டானுங்க. தான் வாரிசுக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு கல்யாணம் பண்ணாதான் ஒரு பொறுப்பு இருக்குமேன்னு இப்படி ஒரு உயிலை எழுதி வச்சாரு. அவ்வளவுதான். அப்படி பொறுப்பா எழுதி வச்ச அந்த உயிலை மோசடி பண்றதுக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்றாங்க? இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா அது எப்படி போய் முடியும்? ஆமா கருத்தப்பட்டிக்காரு நியாயத்துக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆனா மோசடிக்கு தொடர்பு வாரா. பெரிய மோசடி வேலை உள்ள இருக்கு. கழுத்து பிடி கொடுத்தாலும் கொடுக்காம தவிர எழுத்து பிடி கொடுக்கவே கூடாது. கல்ல கையெழுத்து போடாது சரிதாப்பா. ஏமா அவன் என்னமோ உன்னை ஏமாத்தி விட்டான்னு சொன்ன. இப்ப நீ இல்ல அவனை கூட்டிக்கிட்டு போய் நெசா புருஷன் ஆக்கி ஏமாத்தி இருக்க. அதுல வந்துங்க, ஆனா வந்தாவது போயாவது. ஏமா இந்த ஊரு மண்ணுல கை நீட்டு பாக்குவத்தால மாத்தினால பந்தம் வந்தாத்துன்னு அர்த்தம். நீ பத்திரம் வரைக்கும் போயிருக்க. அதானே தலையெழுத்து அவன்னு ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து கையெழுத்து அவளுக்கு புடவை கட்டி குடும்பம் நடத்துற. வாட் நான்சென்ஸ். இதென்ன முரட்டு பஞ்சாயத்து. என்ன பண்றது? உன் சைடு ரொம்ப வீக். ஏமா ஒழுங்கு மரியாதையா போய் அவன் கூட குடும்பம் நடத்து. வாட்? நானா? இந்த ஆளோடியா? என்ன நீங்க? எங்க கழனோட நீ குடும்பம் நடத்தியே திறனும். இல்ல இந்த ஊரை விட்டே நீ போக முடியாது. எலை இந்த பொண்ணு வெளியே போகாம எல்லைக்கு ஒருத்தர் நான் நெல்லுங்கடே.